சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நெல்லை பாளையங்கோட்டையில் திமுகவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலை, நெல்லையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரதத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? வணக்கம் அனிதா. கடந்த 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது பெரும்பான்மை நிற்பதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது, நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது, அதாவது தமிழகத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார். இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை கண்டித்தும், சட்டமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியேற்றப்பட்டதை கண்டித்தும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்தும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாளையங்கோட்டை மற்றும் வள்ளியூர் மற்றும் தென்காசி என 3 இடங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. நான் தற்பொழுது பாளையங்கோட்டையில் ஜவர் திடலில் நடைபெற்று வருகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசுகிறேன். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இங்கு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஏஎல்எஸ் லட்சுமணன், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டிபி மைதீன்கான் மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா மற்றும் இந்த திராவிட கட்சி மட்டுமின்றி அனைத்து கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டன. தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் அமைச்சரும் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் நம்முடைய அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தோட முக்கிய கோரிக்கைகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை அந்த சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பு நம்முடைய சட்டத்துக்கு விரோதமானது. அன்பு அண்ணன் எங்கள் செயல் தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கூறியது போல அந்த முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தமிழகமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஒர்க்கிங் டே, செவ்வாய்க்கிழமை. ஆனா கூட கழக தோழர்கள் மட்டுமல்ல, பல்வேறு மக்களும், மாணவர்கள், பெண்கள், மகளிர் அனைவரும் இங்கு இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். நிச்சயமாக இந்த அறப்போராட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடக்கமேதான். இந்த குற்றவாளி ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் அண்ணன் தளபதியின் வழியில் ஓய மாட்டோம். எந்த போராட்டத்திற்கும் தயாராக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் இந்த ஆட்சியை விரும்பவில்லை, அதுதான் உண்மை. ஏன்னா 122 எம்எல்ஏக்களையும் எந்த சூழ்நிலையில எப்படி அவங்க கூட்டு போய் பலவந்தமா ஓட்டு போட்டாங்களா, எதுக்காக ஓட்டு போட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியா தெரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனக்கு வாக்களித்த சட்டமன்ற ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? மக்கள் ஆதரவு இருந்தா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லையே. இதிலிருந்தே இந்த ஆட்சி எவ்வளவு தவறான ஒரு ஆட்சி, ஒரு தவறான முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் மாண்பையே கெடுக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த அதிமுக ஆட்சி இருக்கிறது.